சண்டகோழி, எப்படா நம்ம கல்யாணம் நடக்கும்னு என் மனசு கடந்து அல்லாடுது தெரியுமா? ஆ, அல்லாடும் அல்லாடும். அஹ், சாரு ரூமுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன பந்த கால் நட்டாச்சு, அடுத்த மாசம் கல்யாணம் வேற நடக்க போகுது. இனி இந்த தங்கச்சியெல்லாம் எங்க ஞாபகம் வச்சுக்க போறீங்க? ஆமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் தள்ளி விட்டுருவோம். எங்க லைஃப மட்டும் தானே நாங்க பாக்கணும். எக்ஸ்ட்ரா லக்கேஜா? அண்ணா பாத்தீங்களா அண்ணா? விளையாட்டுக்கு சொல்றா தங்கச்சிமா. நான் உனக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜா? என்னமா அது? இளமதி மேல மொளையா தைக்க போறியா? அட, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. சுத்தி போடணும், சேர்ந்து நில்லுங்க. எல்லார் கண்ணும் பற்றம் போல இருக்கு, அதனால்தான். நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, பேய் கண்ணுன்னு எந்த கண்ணு பட்டாலும் எல்லாம் தூள் தூளா ஆகட்டும். சரி, நான் கிளம்பட்டுமா? சரி பரமா. வரேன். பரமன நமக்கு நல்லா தெரியும். இளமதிக்கு பரமன் மூலமா நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு தானே நம்ம விருப்பப்பட்டோம். இப்போ அதை தானா கடவுள் நடத்தி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நாம மனசார இளமதிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். எனக்கும் அது புரியுதுங்க. ஆனா எப்படின்னு தான் அது புரியல. என்னதான் அவரு நமக்கு தெரிஞ்சவரா இருந்தாலும் கலாமா முன்னாடி அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சோ, அதே மாதிரி மாப்பிளைக்கு ஒரு குறை இருக்கு, அது இதுன்னு நம்ம காது பட பேசிட்டா ரொம்ப அசிங்கமாயிடுங்க. அது அவருக்கும் மன கஷ்டம், சம்பந்திக்கும் மனசு கஷ்டம். இப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு நம்ம விட்டுறக்கூடாதுங்க. இளமதிக்கு நல்ல விதமா நம்மளால முடிஞ்சது 20 பவுனோ இல்ல 25 பவுனோ நகை நம்ம போடணுங்க. காந்திபதி, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில தங்க என்ன விலை விற்குது? நீ சொல்ற மாதிரி 20-25 பவுனுன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் தேவைப்படும். இங்க பாருங்க, நம்ம அசோக்கோட இடத்துலதான் நம்ம இளமதிய பாக்குறோம். அசோக்குக்கு ஒரு தேவை, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, ஏதோ ஒரு பிசினஸ் பண்றானா, நாம அதை செய்ய மாட்டோமா? அப்படி நினைச்சுதாங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும். எனக்கும் எல்லாமே புரியுது. அதுக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணி ஆகணும். அதை தவிர வேற வழியே இல்லை. என்னங்க சொல்றீங்க? என்னங்க பண்ணணும்? இங்க பாரு, இந்த வீட்டில் இருக்கிற நம்ம பங்க வித்துலாம் காந்திபதி. என்னங்க சொல்றீங்க? ஆமா காந்திபதி, வேற வழியே இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம பங்கு வேற யாருக்காவது கொடுத்தா எப்படியும் ஒரு 30-35 லட்சமாவது கிடைக்கும். அதை வச்சு இளமதி கல்யாணத்தை நல்லபடியா முடிப்போம். அவ சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம்.
நீங்க சொல்றத கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம நினைச்ச உடனே விற்க முடியுமா? ஏன் நாம லீலாவதி கிட்ட பேசி பார்க்க கூடாது? எப்படிங்க? இங்க பாரு, இளமதி வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவகிட்ட பேசுறதோ இல்ல கையேந்துறதோ எனக்கு அசிங்கமே இல்லை. நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க. லீலாவதி, என்ன வராதவங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க, ஏன் இவ்ளோ தயங்குறீங்க? அது ஒண்ணுல, இளமதி கல்யாண விஷயமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். ம், ஆ, அதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. கொஞ்சம் பணம் தானே, அத நானே கொடுத்துட்டு வட்டி வாங்கிக்கணும். அதத்தானே சொல்ல வந்தீங்க? அது இல்ல லீலா, நான் கேட்டு வந்திருக்கிறது ரொம்ப பெரிய உதவி. அதாவது நாங்க இருக்கிற போர்ஷனை வித்துலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கல்யாண செலவுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதை யாருக்கோ கொடுக்கறத விட உனக்கே கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு 35 லட்சம் இருந்துச்சுன்னா அந்த இடத்த கொடுத்துடலான்னு நானும் காந்திபதியும் பேசி இப்பதான் அந்த முடிவு எடுத்தோம். அதான் நீ என்ன சொல்ற லீலா? ஆ, சரி, நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி லீலா. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உதவி என்ன உதவி? பணத்தை கொடுத்து தானே அந்த இடத்த நான் வாங்கிக்க போறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஆ, சொல்லுங்க. இல்ல, இப்போ பணம் வாங்கிட்டு பத்திரம் கொடுக்கறது எழுதுறது எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஆ, ஆனா கல்யாணம் முடியற வரைக்கும் நானும் காந்திபதியும் இங்க தங்கிக்க நீ அனுமதி கொடுக்கணும். கல்யாணம் முடிஞ்சதும் நாங்க உடனே காலி பண்ணிடுறோம். இந்த உதவி மட்டும் பண்ணனா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்ல? ஐயோ, என்ன இப்படி பேசுறீங்க? தாராளமா இங்க தங்கிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆ? அப்புறம் பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுங்க. ஆ? கூடிய சீக்கிரமே அட்வான்ஸ் கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்க கேட்ட மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். ஆ? ரொம்ப சந்தோஷம் லீலா. இந்த விஷயத்தை நான் உடனே காந்திபதி கிட்ட சொல்லிடுறேன். நான் வரட்டுமா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இளமதிக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நர்மதா கூட தெரிய வேண்டாம். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொல்லவே மாட்டேன். நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்றதுல தப்பே இல்லைன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதனால இந்த விஷயத்தை நான் மறைச்சே பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி லீலா. நீ வயசுல சின்னவளா போயிட்ட. இல்லனா நான் ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க போங்க போங்க. போங்க. சரி.